நல்லாயிட்டா பாதிக்கப்படுறது கஞ்சா வியாபாரிகள், அரசியல்வாதிகள். மக்கள் திருந்திட்டா, மக்கள் திருந்தாமல் இப்படியே இருந்தால் பாதிக்கிறது மக்களுடைய குடும்பம் தான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு இனிமையாக இருக்கும். போக போக ஏஜாவோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே பாழாயிடும்மா. இதெல்லாம் பண்ணால் இப்போதைக்கு ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல கஞ்சா தான் கொஞ்சம் இதாக இருக்கு. அதுக்கு என்னது கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும். அரசாங்கம் ரொம்ப கண்காணிப்பாக இதுக்கு தனிப்படையை அமைக்கணும். இதுக்கு தனியாக அந்த மாதிரி அமைச்சு ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்தால் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் காலேஜ் உள்ளே நடக்குதுன்றது தெரியுது, தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அது உறுப்புகளை பாதிக்கும், ப்ளஸ் அவங்க லைஃபே போகும். என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் இது தடுத்து நிறுத்தலாம்? என்ன நடக்குன்னா அவங்கள தூக்கில் போடணும். ஆனால் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்க, அவங்களால கொஞ்சம் சுதந்திரமாக வந்து வெளியே போக முடியல. ஸோ கஞ்சா, இந்த பான் பிராக்கு, ஒயின் ஷாப் எல்லாம் கொஞ்சம் மூடினாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கும் எந்த வித பாதிப்பும் எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்து வர ஆட்சியில் எப்படி இதை குறைக்க முடியும்? ஏன்னா இந்த போதைப் பொருள்னால இளைஞர் சமுதாயம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஒரு மெயின் ரீசன் சொல்றீங்களா? இன்னும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதையா இது இவ்வளோ விஷயம் நடக்குது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008833. போதைப் பொருள் அடிமையானதுனா வயசு பசங்க தான், சின்ன பசங்க தான். குறிப்பாக சொல்ல போனாங்க 6வது 7வது படிக்கிற பசங்கள்லேருந்து +2 காலேஜ் பசங்க. ஸோ உங்கள் அழிவுக்கு போதைப் பொருள் அது முக்கிய காரணமாக. இதனால யார் யார் பாதிக்கப்படுறாங்க? அவங்க ஃபேமிலி, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வகையில் பாதிக்கப்படுறாங்க. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் இதை கட்டுப்படுத்தலாம், தடுக்கலாம்? இதெல்லாம் தயாரிக்கிறது ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்களை நம்ம வர சொல்லி தப்பு கிடையாது. உற்பத்தியாளர் யாரும் அவங்கள மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மீது நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்கிறதுக்கு காரணம். அதாவது நல்ல வழி பிறக்கும். தயாரிப்பை நிறுத்தினா தான், வியாபாரி நிறுத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. தயாரிப்பை நிறுத்தினா தான் அது ஒழிக்க முடியும். இந்த 5 வருஷத்துல போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? இன்னைக்கு எல்லாரும் கண்ணில் பார்க்குற அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்கிறீங்கன்னா, திருத்தணியிலேயே சாட்சி இல்லையா? இந்த போதை இளைஞர்கள் எல்லாம் போட்டு கஞ்சா குடிக்க பசங்க எல்லாரும் ஒரு இளைஞனை போட்டு அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. எல்லாரும் தான் பார்த்தாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்களே. அரசாங்கமும் சரி, உங்களை போல் மீடியாக்களும் சரி, அதையெல்லாம் காட்டாத மறைச்சிட்டாங்கல்ல. இதனால யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்க? இதனால அதிகம் பாதிக்கப்படுறது, நல்லாயிட்டா பாதிக்கப்படுறது கஞ்சா வியாபாரிகள், அரசியல்வாதிகள். அதாவது மக்கள் திருந்திட்டா, மக்கள் திருந்தாமல் இப்படியே இருந்தால் பாதிக்கிறது மக்களுடைய குடும்பம் தான். இதெல்லாம் போதை பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா யார் பாதிக்கப்படுவாங்கன்னா இந்த அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த கஞ்சா விற்கிற இவங்களுக்கு தான் பாதிப்பு. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் இது தடுத்து நிறுத்தலாம்? முதல்ல இந்த கவர்மெண்ட்டை எல்லாம் டிஸார்டர் பண்ணணும். இதையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சரி டிஸார்டர் பண்ணி மறுபடியும் ஒரு மன்னராட்சி மாதிரி கொண்டுட்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது கவர்மெண்ட் ஒரு மெயின் ரீசன் சொல்றீங்களா? இன்னும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதையா இது இவ்வளோ விஷயம் நடக்குது? அவங்களுக்கு தெரியாத விஷயம் நடக்குமா? இவ்வளவும் நடக்குது. உளவுத்துறை வச்சிருக்கிறாங்க, சிஐடிஸ் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களால தடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு வருமானம் போயிடுமில்ல. முக்கியமான மெயின் வருமானமாக இருக்குது எல்லாத்துக்குமே சரி. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தர் தெளிவாக ஒருத்தர் எடுத்து இதை சாட்டை சொல்லிட்டுனாங்கன்னா போதுமே. இரும்புக்காரன் கொண்டு எத்தனை வருஷம் அடக்கிறாரு இந்த முதல்வர் தெரியலையே. போதை பழக்கம் வந்து கல்லூரியில் பெருகி பெருகுதுமா. மாணவராண்ட கொஞ்சம் பெருகி பெருகுது. அது மாணவர் வந்து கட்டுப்பட்டால் அவங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. என்ன சொல்கிறோமா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு இனிமையாக இருக்கும். போக போக ஏஜாவோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே பாழாயிடும்மா. அது வந்து மாணவர் வந்து அவங்க கட்டுப்பாடணும். அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அதுக்கு வந்து கட்டுப்பட்டு சொல்ல வைக்கணும்மா. என்னென்ன பாதிப்புகள்லாம் இதனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்? இதில் வந்து எல்லாம் இள வயசு பசங்கள்லாம் இப்போ நிறைய இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு நரம்பு முதல் பாதிக்கும், மூளையும் பாதிச்சிடும். அவங்களுக்கு உடல் நலம் வந்து குன்றி விரைவில் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகவும் நேரிடும்மா. அதனால் இப்போ இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு கட்டுப்பாடோடும் கடமையோடும் இருக்கணும். அது வந்து அந்த மக்கள் அப்படி இருந்தால் தான் நாளைக்கு முன்னேறும். நாளைக்கு வளரும் சமுதாயம் வந்து நாளைக்கு வெற்றிக்கு படிக்க ஆகணும்னா இந்த சில பழக்கத்தெல்லாம் விடணும். சிலருடைய விவேகானந்தர் இந்த மாதிரிலாம் இருக்காரு. அவங்களுடைய சிலருடைய போதனையை தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய இதை பண்ணி அது மாதிரி நடக்கணும். அவ்வளோதான் சொல்றது. நம்ம என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் இதை தடுத்து நிறுத்தலாம்? நடவடிக்கை எப்படி எடுக்குன்னா, அது முதல்ல வந்து என்னதான் அரசாங்கம் கஷ்டப்பட்டு நடவடிக்கை எடுத்தாலும்
தன்னுடைய மக்கள் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். தன்னுடைய கட்டுப்பாடோடு இருந்தால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் வந்து மக்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது, மாணவருடைய கட்டுப்பாடு தான். அவங்க கட்டுப்பாடோடு இருந்தால் யாராலும் ஒன்றும் இல்லை. அதனால மற்றவங்களுக்கு அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி தப்பு இல்லை. அவங்க வந்து செய்ய வேண்டியது செய்கிறாங்க. டிவியில் இது பண்ணுறாங்க, பல இதில் வந்து டிவியில் வெளியில் இது பரப்பு கெட்ட பழக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து மாணவர்களோ மற்றவர்களோ அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா. இதுல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க? அதிகமாக பாதிக்கப்படுறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான். முக்கியமாக ஸ்கூல் பசங்க தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களே மீட்டு கொண்டு வர்றது, ஏன்னா கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வாயில் வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அதனால் அது கிளாஸ் ஸ்டாஃப்ஸுங்களுக்கும் யாருக்கும் தெரியறதில்ல. மற்றபடி அது இருக்கிறதுனால அது அவனோட மூளையை முதல்ல மல்கடிக்குது. அது முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது சும்மா ஏதோ ஜாலிக்காக ஃபன்னுக்காக நம்ம பசங்க நான் ஒன்று வச்சுக்கிறேன் நீ 2 வச்சுக்கிற அப்படின்ற ஃபன்னான எலிமெண்ட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு அவங்களுக்கு புரியறதில்ல. இதெல்லாம் பண்ணால் இப்போதைக்கு ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சமநிலையை அவங்களுக்கு உடைச்சி அவங்களுக்கு இதுதான் இது வச்சுன்னா இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும், இவனுக்கு பின்னாடி இப்படிலாம் ஆகும் அப்படின்ட்டு டீச்சர்ஸும் அவங்களுக்கு போதைய விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு தெளிஞ்சு அதெல்லாம் விடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 5 வருஷத்துல கஞ்சா தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு என்னது கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும். கஞ்சா அடிச்சு சிகரெட்டு கொஞ்சம் விலைவச்சு ஏறிட்டாங்க. அது கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணால் நாடு கொஞ்சம் முன்னேறி வரும். அதனால் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை. அது கொஞ்சம் அந்த கஞ்சா போதில் கொஞ்சம் நிப்பாட்டினா நாடு முன்னேறி வரும். இதனால யார் பாதிப்பு அதிகம் அடைகிறாங்க? அதிகம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக பாதிப்படுறாங்க. குழந்தைங்க லேடிஸுக்கு அவங்க வந்து அந்த கஞ்சா அடிச்சுட்டு இது பண்ணுறது, போதில் வண்டி ஓட்டு வணங்க ஓட்டுறது பண்ணுறாங்க. அதான் பண்ணுறாங்க. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இது தடுத்து நிறுத்தலாம்? என்ன நடக்குன்னா அவங்கள தூக்கில் போடணும். இந்த 5 வருஷ காலத்துல போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? ரொம்ப அதிகமாக பாதிப்பாயிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க தான் ரொம்ப பாதிப்பாயிருக்காங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது? யார் யாருக்கு பாதிப்பு அதிகம்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்க, அவங்களால கொஞ்சம் சுதந்திரமாக வந்து வெளியே போக முடியல. ஸோ கஞ்சா, இந்த பான் பிராக்கு, ஒயின் ஷாப் எல்லாம் கொஞ்சம் மூடினாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கும் எந்த வித பாதிப்பும் எதுவுமே இருக்காது. இதனால என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இதை தடுத்து நிறுத்தலாம்? இது எல்லாத்தையுமே சட்டப்படி வந்து மூடுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒயின் ஷாப் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் மூடினாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த 5 வருஷம் காலத்துல போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? அதிகமாக தான் இருக்குது. எப்படி சொல்றீங்க? நிறைய பப்ளிக்கில் பார்க்குறோம்ல, அங்கே இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு குடிச்சிடா போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆமாம். இதனால யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்க? எல்லாருமே குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே பாதிக்கப்படுறாங்க. எல்லார் குடும்பத்துலேயுமே பாதிப்பு இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறான வழியில் போகும்போது குடும்பத்துக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இதை தடுக்கலாம்? அரசாங்கம் ரொம்ப கண்காணிப்பாக இதுக்கு தனிப்படையை அமைக்கணும். இதுக்கு தனியாக அந்த மாதிரி அமைச்சு ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்தால் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போக நிறையா வந்து இளைஞர்களுக்கு இந்த கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் இது நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யணும். செஞ்சால் கூடிய வரைகளை கட்டுக்குள் கொண்டு வரலாம். இந்த 5 வருஷ காலத்துல போதைப் பொருள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? எப்படி இருக்கு? 5 வருஷம் இந்த 4 ஆண்டு காலமாக அதிகம் தான். ஆனால் மக்கள் வந்து அது விரும்பிடுறாங்க. மக்கள் வந்து விரும்பி போயிடுறாங்க. நானே வேண்டாங்கிறேன், மீண்டும் அதுக்கே போய் சேர்ந்துக்கிறேன். அது என்ன கருத்துன்னு கேட்குங்க. இதனால யார் அதிகம் பாதிப்படைகிறாங்க? அது 6 குடும்பம், நம்ம ஃபேமிலி. என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்? என்னென்னு அவங்க திருந்தான் தான். இது நாம் என்ன சொன்னாலும் சரி, சம்சாரம் சத்தியம் பண்ணாலும் சரி, பிள்ளை மேலே சத்தியம் பண்ணாலும் சரி, அவனா திருந்தான் தொம்மை. கடந்த இந்த 5 ஆண்டுல வந்து போதை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? எந்த அளவுக்கும் குறையவே இல்லை. குறைஞ்சாதானே அதிகரிச்ச பற்றி பேச முடியும். எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இளைய தலைமுறைகிட்ட ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. இது வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு எல்லாமே தேவை. 70-80 காலகட்டங்களில் இருந்ததோட இப்போ பல மடங்கு பெரியதாக இருக்குது. ஒரு பெரியவங்க மரியாதை இல்லாமல் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளிவு மறைவு இருந்தது. இப்போ அந்த ஒளிவு மறைவு இல்லை. ஓகே, இப்போ இருக்க ஒரு நல்ல இந்த செகண்டில் இருக்க ஒரு நல்ல விஷயம், சின்ன பசங்களாக வந்து இந்த டிபேட் எடுத்து பேசுகிறீங்க, அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி, இதனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுது? இளைய தலைமுறை எல்லாருக்குமே பாதிப்பு. தனிப்பட்ட தான் எல்லா குடும்பங்களும் பாதிக்குது. சின்ன விஷயமா ஒரு
என்ஜாய்மெண்ட்டாக ஆரம்பிக்க போய் லைஃபே ட்ராஜடி ஆகிடுது. அதனால் வந்து எல்லா குடும்பமும் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா வீட்டில் இல்லத்தரசிங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இதை பார்த்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப சீரழிவாக இருக்குது. கலாச்சார சீர்கேடு எந்த இடத்துலையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. இது எல்லாருமே டீம் ஒர்க்கு தான். தனி மனித ஒழுக்கம், அப்புறம் வந்து காவல்துறை கையை கட்டி போடாமல் சுதந்திரமாக பண்ணணும். அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த 5 வருஷம் காலத்துல போதை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? ரொம்ப அதிகமாகவே அதிகரிச்சு கொண்டு தான் இருக்குது. காலேஜில் ப்ளஸ் வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் கவர்மெண்ட் இது நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள். அதனால யார் யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாங்க? மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வளரும் இது சொல்லுவாங்க இல்லையா, கல்லூரியில் தான். கல்லூரி ப்ளஸ் வந்து சின்ன சின்ன பசங்க சிறு இதுலேருந்து அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாமே நிறைய பாதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம குடும்பம் எதுன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் கல்லூரி பசங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்தே இவங்க இந்த மாதிரி வந்தால் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் பாதிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உறுப்புகளை பாதிக்கும், ப்ளஸ் அவங்க லைஃபே போகும். அந்த வாழ்க்கையை பாதிக்குது இல்லையா, கண்டிப்பாக வந்து குழந்தைங்களும் கல்லூரி பசங்களும் இது கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்குரிய நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும். என்னென்ன நடவடிக்கை எடுத்தால் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? மெயின் பார்த்தீங்கன்னா காலேஜ்ன்ற பேர் நடக்குது, பட் அதில் ஆசிரியர்கள் கவனிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் காலேஜ் உள்ளே நடக்குதுன்றது தெரியுது, தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்குறேன். அதே போல் சின்ன பசங்க வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே சின்ன சின்ன பழக்கத்துக்குலாம் அடிமையாயிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அவேர்னஸ் கண்டிப்பாக அது மூலிமா பார்க்கறது மூலிமா இதை பண்ணால் இந்த பிரச்சனை வரும், நமக்கு இது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸ் வந்து குழந்தைங்களும் கவனிக்கணும், கல்லூரி படிக்கிற இதுவும் அவங்களும் கவனிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சரி அவங்களுக்குமே இதெல்லாம் தெரியணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். அந்த அவேர்னஸ்னால அவங்களோட லைஃப் நல்லபடியாக அமையும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து அரசாங்கம் கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இந்த எல்லா ஸ்டேட் எல்லா இதுலேயுமே இந்த பழக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ எனக்கு மெயின் வந்து என்னன்னா கல்லூரி பசங்க, சின்ன பசங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பாதிக்கிறது வந்து அந்த அவேர்னஸ் மூலயமா தெரிஞ்சிச்சுன்னா அவங்களாம் அது வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்னு என்னோட வேண்டுகோள். போதை பொருள்ற கலாச்சாரம் வந்து இந்த 5 வருஷத்துல மட்டும் இல்லை, கடந்த 30 வருஷமா தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் இருந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் நினைக்கிறேன் ஒரு 150 கிலோ போதை பொருளை அழிச்சிருக்காங்க. அது இருந்துமே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருள்லாம் வருது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வெளிநாடுகள்லேருந்து இந்த ஹார்பர் மூலியமாக தான் உள்ளே வருதுன்றதா ஒரு தகவல் இருக்குது. இப்போது அடுத்து வர ஆட்சியில் எப்படி இதை குறைக்க முடியும்? ஏன்னா இந்த போதைப் பொருள்னால இளைஞர் சமுதாயம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது அதிகமாக ஸ்கூல் பசங்களும் அதில் ஈடுபடுறதுனால, ஏன்னா இந்த கூலிப்பு ஆன்ஸு அப்புறம் இந்த சிகரெட்ஸ்லாம் இப்போது மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுறானுங்க. இந்த கூலிப்பு ஆன்ஸுன்ற பழக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இது முதல்ல எப்படி அழிகிறதுன்னு நாம் பார்க்கணும். அதிகமாக கர்நாடகாவில் இருந்து, ஏன்னா அங்கே நார்த் ஏரியாஸ்லாம் அதிகமாக இதை பற்றின போதைப் பொருள், அந்த குட்கா, பான் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கே தமிழ்நாட்டுக்கு. அதை எப்படி தடுக்கிறது? இதை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு அரசியல்வாதியோ தமிழ்நாட்டுக்குள்ளே துணிச்சலாக இருக்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் கஞ்சா, கொக்கைன் இந்த மாதிரியான ட்ரக் டேப்லெட்ஸு இனிமே இதெல்லாம் இல்லாத காரணத்தை கொரோனா காலத்திலுமே அந்த டானிக்கை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எடுத்துக்கிட்டா அது ஒரு போதை நிலையை கொடுக்கும் அப்படின்ட்டு கொரோனா பீரியட்ல அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்றத தெளிவாக கூர்மையாக இந்த வரக்கூடிய அரசியல் தளங்களில் உள்ள அரசியல்வாதிகளும் பார்க்கணும், எப்படி அழிகிறது முயற்சி பண்ணணும். மக்களுமே அதனை பற்றின புரிதல் வந்து சின்ன பசங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இளைஞர்களும் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.